பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 போர் இருக்கு. 40 போர் வந்து திருட்டுத்தனமான இடம் தான் இது. மக்களுக்கு வந்து பொதுவான இடத்துல வந்து திருட்டுத்தனமா தண்ணிகளை வந்து திருடி, ஆக்சுவலா அது வந்து யாரோட ஒரு பொது இடம் மாதிரி தான். ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்கு, பக்கத்திலே வந்து சோழவரம் ஏரி இருக்கு. இது கவர்மெண்ட் உட்பட்ட இடம் தான் இது. இதுல வந்து சில இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதுல வந்து திருடி வந்து தண்ணிகளை வந்து வெளியே சென்னை இது போன்ற இடங்களை வந்து சப்ளை பண்றாங்க. யார் அதை பண்றது? முக்கியமா ஒரு ஆள் தான் பண்றாரு. இவங்க தான் சொல்றேன், நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. இல்ல 40 பேர் எஸ்ஆர்வின்ற ஒரு லாரி இருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 லாரி இருக்கு. ஒரு நாளைக்கு 20 முறை வரும். ஒரு 20 முறை வந்துட்டு போவோம் ஒரு லாரியுமே. இந்த ஊர்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை லாரி? சார் ஒரு நாளைக்கு 60 லாரி போகும் சார். எல்லாமே ஒரு லாரி பாத்தீங்கன்னா ஒரு 12 வீல் லாரி. ஆமா சார். சார் இப்ப ஊர் மக்கள் வந்து மறியல் பண்றாங்க பண்ணிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் நடந்துச்சுல்ல. ஆமா சார், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கிராமத்து சார்பாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் தெரிஞ்ச உடனே அவங்க பொதுமக்கள் சார்பா வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தர மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் சார்பா என்னன்னாக்கா நான் வந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க, நம்ம ஊர்ல தானே தண்ணி எடுக்கிறோம், நம்ம ஊருக்கு பெருமான்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார். அவங்க எஸ்ஆர்வின்ற லாரி வச்சிருக்காங்க அவங்க. அது போகுது சார், நிறைய போகுது. இவ்வளவுன்னு நம்ம பார்க்க முடியல சார், நிறைய போயிட்டு தான் சார் இருக்கு, கணக்கே கிடையாது சார். தினமே போகுது சார். தெரியலங்க சார், போர்ல எவ்வளவு இருக்கு, நிறைய போர் இருக்குன்னு சொல்றாங்க சார். நமக்கு தெரியாது சார். 40 இருக்காங்க சார். வச்சிருக்காங்க சார். அவங்க தான் சார் சொல்லி விட்டுட்டு ஓடுறாங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓடிடுறாங்க. ரொம்ப அராஜகம் அவங்க தான் சார் ரொம்ப பண்றாங்களே. எல்லாருக்கும் நல்லதுதான் சார். எங்க ஊர்ல போர் தேவையில்ல சார். எங்க தண்ணிக்கு பஞ்சமா இருக்குது. எல்லாம் வெளியூருக்காரங்க ஊருக்காரங்க எல்லாருமே இங்க வேணாம் தான் சொல்றோம் நாங்க. சொல்லு. ஆமாங்க. இப்ப நீங்க ஒரு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன சொன்னாங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல சார், எதுவுமே எடுக்கல சார். எதுவுமே எடுக்கல சார். இதுதான் சார் ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோமே. இல்ல உங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்லிருக்கலாம். சொல்லி பாத்துட்டோம் சார், யாருமே எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்க எத்தனை வாட்டி வந்து சொல்றது போர் மூடுங்க யாருமே மூட மாட்டாங்க. எங்களுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு குடிக்கிறதுக்கு. இல்ல இப்ப நமக்கு ஊர்ல மக்களுக்கு தண்ணி டேங்க்லாம் இருக்கா? டேங்க் இருக்கு சார். தம்பி கிட்ட சொல்லுவோம், தம்பி வந்து விடுவோம் தண்ணி. மீதி பேர்கிட்ட நாங்க சொல்ல மாட்டோம். போர் மூடுனால யாருமே மூட மாட்டாங்க போற. எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்கு சார். நாங்களே 6 குடம் பிடிக்கிறோம் சார். நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். அந்த தண்ணி எங்களுக்கு பத்தல. அதுல குளிக்கணும், சாமான் தேய்க்கணும், சாப்பாடு செய்யணும், குடிக்கணும், எல்லாம் பண்ணணும். எப்படி சார் தண்ணி பார்த்தோம்? எங்க ஊர்ல தண்ணி நல்லா கிடைக்கும் சார். இப்ப சுத்தமா தண்ணி கிடைக்க மாட்டுது. இந்த போருக்கு போடுறதா சார் தண்ணி கிடைக்கல. 2000 குடும்பம் இருக்கு சார். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா 4 வாட்டி தண்ணி வரும் எங்களுக்கு வீட்டுக்கு. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 50 லிட்டர் தண்ணி பிடிச்சா தண்ணியே வர மாட்டேது சார் எங்களுக்கு. இல்ல இப்ப இந்த இடம் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு உரிமையான கிடையவே கிடையாது சார். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டக்கூடிய ஒரு இடங்கள் தான். ஏர்போர்ஸ் இருக்கு பக்கத்திலேயே. அதுல திருட்டுத்தனமா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் இல்லாம மக்கள் வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நான் உங்களே அடிப்பேன்ற மாதிரி ஒரு பொருளையே பண்ணிடுறாங்க. பிளஸ் வந்து போலீஸும் வர வச்சிடறாங்க. போலீஸ் 114 நல்லூர் கிராமம் செங்குன்றத்தை சேர்ந்த பகுதியில் வரும் இது. ஆக்சுவலாக இங்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து 2 கோடி லிட்டர் கிட்ட திருடுறாங்க தண்ணியை. குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டியில இருக்க கஷ்டப்படுற அந்த ஏழை குடும்பத்துக்கு தண்ணி 10 ரூபா குடம் விற்கிறேன்னு சொல்றாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் நாங்க காலம் பொறுத்து இருந்தோம். இது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தண்ணியை திருடி எடுத்துட்டு போய் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுங்க, இது மாதிரி பெரிய பெரிய லாட்ஜி அந்த மாதிரி இடத்துக்குலாம் இவங்க வந்து தண்ணி வந்து வித்துட்டு விநியோகம் பண்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த இந்த சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே வரது கிடையாது சுத்தமா. 2 நாளைக்கு ஒரு முறையும், ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் அந்த மாதிரி தான் தண்ணி வருது. இதை போய் நாம கேட்க போனா எங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லி போர்ல போய் கேட்டோம்னா இவங்க என்ன பண்றாங்க, நாங்க கிராம மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் மறியல் பண்ணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இதுல வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த வேலு வெங்கடேஷ் எஸ்ஆர்வி போர் இருக்கவங்க தான், இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. போயிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆனா போலீஸ்கிட்ட சொல்றேன்னா போலீஸ் இங்க 2 பேர் வராங்க, அதை வந்து பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணி விட்டுறாங்க. போலீஸ் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க, வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க சொல்லிட்டு பெட்டிஷன் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.